சிங்கள பேரினத பௌத்த இவன்களை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன சீமானுடைய நிலை வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் இன்னைக்கு அடிக்கணும். திருட்டுத்தனமாக ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிச்ச நீங்க ஏன் திமுகவினுடைய அமைச்சர்கள்ட்ட ஊழல்வாதிகள்ட்ட பெட்டி வாங்குனீங்க? அப்போ உங்கள்கிட்ட நீங்க எதை வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், திமுகவினுடைய முப்பெரும் விழா முடிஞ்சிருக்கு. நீங்க ஒரு வீடியோ உங்களையோ உங்களுடைய தம்பி சாட்டை யாரோ போட்டிருப்பாருன்னு சொல்லுங்க. விமர்சிச்சு ஒரு இடத்துல கூட பேசுங்க. எத்தனை வீடியோ வந்துச்சு இது வரைக்கும் முப்பெரும் விழாவை பத்தி? மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பத்தியும் மதுரை மாநாட்டை பத்தி எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க? திருச்சியினுடைய மக்கள் சந்திப்பு சமீபத்தில் நடந்தது, அதையும் மதுரை மாநாட்டையும் பத்தி எத்தனை வீடியோக்கள் வந்திருக்கும் சாட்டையில? உங்க தலைவரை கூப்பிடுறாரு விஜய் அவர்கள் என்னோட வந்து பேசுவார். யாரு? சீமான் அவர்கள். முதல்ல இவரை சீமான் அவர்களை உட்கார்ந்து சீமான் அவர்களை உட்கார்ந்து ஐயநாதன் ஐயாட்ட பேச சொல்லுங்க, முகில்கிட்ட பேச சொல்லுங்க, தோழர் முகில்கிட்ட, ஜெகதீச பாண்டியன்கிட்ட பேச சொல்லுங்க, கல்யாண சுந்தரத்திட்ட பேச சொல்லுங்க, ராஜீவ் காந்திகிட்ட பேச சொல்லுங்க, வர சொல்லுங்கன்ற. உங்களுடைய ஒரு தலைமை பண்புனா என்ன? தலைமை பண்புனா என்னங்க? தலைவர் தளபதி அவர்கள்ட்ட பாருங்க, பேசுறத கூட நிறுத்திட்டு ஓடி போய் இருக்கிறவனெல்லாம் கூட்டத்தில் வச்சு மொத்துன்னு மொத்துறத வேலை. நீ தற்கூரியா இருந்துகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தற்கூரின்னுகிட்டு இருக்கிற. நீங்க தாவேக்கா சீமான் அவர்களை சேர்த்துக்கலையா? வேற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இவர் வந்து சேரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டோர் க்ளோஸ்டு இவருக்கு. ஆமா, எப்படி இவர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஆதாம் ஏவாளுக்கு மூத்த மகன் யாரு? சீமான். அவன் என் தாத்தன், நான் அவனுக்கு பேரன். நாளைக்கு எல்லாம் என்ன இந்த நேரம் என்ன கதற போறீங்க? அண்ணன் சீமான் தான் எனக்கு தெரியல. என்ன கதற போறீங்க? அடுத்த சந்திப்பு மக்கள் நாகப்பட்டினம். கதருங்க, இன்னைக்கு ராத்திரில இருந்தே கதருங்க. திமுக காரங்க பூரா கதறிக்கிட்டு இருக்கான். முப்பெரும் விழா நடத்திட்டு அங்க மாநாடு நடத்தும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து குடும்பம் வந்தா 2 நாளைக்கு முன்னாடி வந்து தங்கிட்டான். மாநாடு முடிச்சு திணறி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தலைவர் பேசும்போது ஓடிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தன் சாரையா. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். இன்றைய அரசியல் சூழல்ல பல விஷயங்கள், அதில் குறிப்பாக பல கட்சிகள் ஒரு அரசியல் களமாக 2026 சட்டமன்றத்தை நோக்கி இந்த போட்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அதில் பெரிய போட்டியாக அவங்க கூட வந்து நிற்கிறது நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் நாம் தமிழர் தொடர்ந்து கட்டமைக்கிறது. தொடர்ந்து தாவேக்கா தான் எதிரி, அதிகமாக விமர்சிக்கிறது, தாவேக்காவை விஜய் அவர்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து திரு சீமான் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன காரணம் அது? அதாவது கொஞ்சம் பின்னோக்கி போகணும். ஒரு இப்போ கடந்த ஒரு 3 ஆட்சி முறைகளுக்கு பின்னாடி போகணும். அப்போ தான் இவர் ஆரம்பித்து வராரு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எடுத்துப்போம். இந்த 14-15 ஆண்டுகள் பயணத்தை பற்றி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் தான் முன்னாடி வந்தேன் அப்படின்ற பேச்சுக்களை பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2017 வரைக்கும் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தான் ஒரு மாற்றம் தேவைன்றதை மக்கள் உணர்ந்தான். அதுக்கு பிறகு தான் உங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த 2 கட்சிகளுக்கு மாற்று வேணுன்றதை முடிவு பண்ணிட்டான். ஆனால் முடிவு செஞ்சதில் சிலர் உங்களை யாரும் நம்பலை. புரியுதுங்களா? அதனால தான் உங்களால் எங்கேயுமே வெற்றி பெற முடியல. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 தலைவர் தளபதி அவர்கள் களத்துக்கு வந்துட்டாரு. வரப்போறன்றது அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு. முறைப்படி ஒன்று போய்கிட்டு இருக்கிறாரு. உங்களை எந்த இடத்துலையும் அவர் மதிக்க கூட இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய வேலைகளை அவர் செவ்வனவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. மக்களினுடைய ஆதரவு, பெரும் ஆதரவு அவருக்கு. படைக்கலனோட வந்திருக்கிறேன்னு சொல்றாரு, அது உண்மைதான். படைக்கலன் இன்னைக்கு போகக்கூடிய இடங்கள் அத்தனையுமே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாகவும் மிகப்பெரிய ஒரு காணாத தமிழகத்தினுடைய வரலாற்றில் காணாத ஒரு அளவுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து வைத்தெரிச்சல் படக்கூடிய சீமானுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா இதுல எல்லாம் மாத்திக்கிட்டு தன்னுடைய கொள்கை எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு சிங்கள பேரினத பௌத்த இவன்களை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன சீமானுடைய நிலை வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒட்டு மொத்தமா தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் இன்னைக்கு அடிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க பரிதாபம் போல ஒரு கட்சிக்கு எல்லாத்துக்குமே நிதி தேவைதான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட திரள் நிதியை திரட்டணும் போது எப்படி வீடியோ போட்டிருப்பாருன்றது நீங்க பார்த்துருப்பீங்க.
திரள் நிதி வேணும், தம்பி தங்கைகள்லாம் நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுமே வாங்குது இல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே வாங்குறாங்க. தப்பு இல்ல, வாங்கிக்கங்க. நிதி வாங்குறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் இன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் மறைமுகமான பொட்டிகளை வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே. திருட்டுத்தனமாக ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிச்ச நீங்க ஏன் திமுகவினுடைய அமைச்சர்கள்ட்ட ஊழல்வாதிகள்ட்ட பெட்டி வாங்குனீங்க? எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. ஆதாரத்தோட சொல்ல முடியும். பல பேர்கிட்ட இவர் பேசுறாரு, பல பேரோட கான்டாக்ட்ல இருக்கிறாரு, பல பேர்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கிறாருன்றது எல்லாமே கடந்த காலங்கள்ல நம்ம தோழர் முகில் கூட ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாரு. அவரெல்லாம் கூட பயணிச்சவர். ஐயநாதன் எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னு தெரியும். கல்யாண சுந்தரம் எந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சாங்கன்னு தெரியும். ராஜீவ் காந்தி என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு தெரியும். காளியம்மாள் என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு தெரியும். இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட புடுங்கிட்டு போனாங்க, தர்மபுரியில மாவட்டத்தோட புடுங்கிட்டு போனாங்க, திருநெல்வேலியில மாவட்டத்தோட புடுங்கிட்டு போனாங்க, நாகப்பட்டினத்துல மாவட்டத்தோட புடுங்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாருமே மாவட்டமா போயிட்டாங்க. அப்போ உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் நீங்க சரியா நடத்தியிருந்தா, நீங்க சரியான முறையில் அரசியல் மயப்படுத்தியிருந்தா அவன் ஏன் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு போறான்? இல்ல அவங்க அரசியல் மயப்படாதனால போறாங்களா, இல்ல இவரிடம் ஏதாவது வந்து பயணம் செஞ்ச அத்தனை பேருமே இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. என்ன காரணம், மெயினான ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து சரியான ஆளா இல்லையே, தலைவனா இல்லையே, தற்குறியாளா இருக்கிறீங்க. நீங்க தற்குறியா இருந்தா, அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு ஆள் போல் நடிக்கிறது வந்து முதல்ல தப்பு. புரியுதுங்களா? நீங்க புத்தி சுவாதீனம் இழந்தவர் போலதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிரி இன்னைக்கு யாரு? கடுமையான விமர்சனம் மாதிரி, கடுமையான விமர்சனம் தான். பைத்தியக்காரன் சொல்றேன். உங்களுடைய கொள்கை என்ன? பெரியாரை பத்தி தானே பேசுனீங்க. நீ யாரு நீன்னு கேக்குற. பெரியார் அவன் என் பேரன், அவன் என் தாத்தன். நான் இது ஈவிகே இளங்கோவன பேரன் சொல்ல மாட்டார், என்னதான் பேரன் சொல்ல. அப்ப நீ சரியான பைத்தியம் தானே? நீ மக்களையே ஏமாத்துற. அப்ப உன்னுடைய கொள்கை என்ன? அன்னைக்கு பெரியாருடைய கொள்கை எல்லாம் உனக்கு தெளிவா இருந்ததா? அப்ப அன்னைக்கு எல்கேஜி படிச்சுட்டு இருந்த இன்னைக்கு +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறியா? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், மைக் இருக்குன்றதுக்காக உங்களை நம்பி ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்குன்றதுக்காக நீங்க காசையும் களவாடித்தனத்தையும் பண்ணிட்டு நீங்க வந்து இன்னைக்கு ரோட்ல விட்டுட்டு போக கூடாது. ஒரு அக்கா பெங்களூர்ல இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே, எல்லாத்தையுமே தனித்தனியா கிழிச்சு தொங்க விட்டாங்களே. அது பர்சனல், நம்ம அதுக்குள்ள இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை நான் இதுல குறிப்பிடல. உங்களுக்கு எப்படி எல்லாம் பணம் வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை பேர் சொல்லி இருக்காங்க? வெளியில உங்க மகனை எந்த மாதிரி கல்லூரி பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்க? இங்க எல்லாத்தையுமே பேசுற தமிழ்னு. ஏன் இங்க இருக்கக்கூடிய சாதாரண மெட்ரிகுலேஷன்லயோ இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ அமெரிக்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்கணுமா? இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணுமா? 25 லட்சத்தை கொடுத்து 50 லட்சம் காணொலிகளும் ஆதாரங்களும் இருக்கு. அயல் நாட்டு வாழ்க்கை முறையில தான் வாங்குவேன், நாட்டு நாய் வளர்க்க மாட்டேன், சொகுசு கார்ல தான் போவேன், 2.5 லட்சம் வீட்டுல தான் வாடகைக்கு இருப்பேன். நான் சொல்லக்கூடிய அத்தனையும் உண்மைக்கு புறம்பான்னு நான் சொல்லக்கூடிய ஏதாவது இருக்கா? அதை சிந்திச்சு பார்க்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்காங்க. நீங்க எதை வேணா பேசுவீங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் உங்களுக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டானா இல்லையா? ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாருல. 8.5% ஓட்டு வாங்கியிருக்காரு. 36 லட்சம் பேர் ஓட்டு வாங்கியிருந்தா இல்ல நீங்க சொல்ற மாதிரி தவறான பதவினா வாக்களிச்சிருக்க மாட்டாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாருக்கு? இன்னைக்குதானே அத்தனையுமே தெரியுது. நல்லவனா கெட்டவனா அயோக்கியனான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்க்கணும்ல. யாரு நல்லவன்னு பார்க்கணும்ல. நல்லவன் வந்து அயோக்கியன் வந்து நல்ல வேஷத்துல இருக்கக்கூடாது இல்ல. இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு பேர் என்ன? அன்னைக்கு பெரியாரை வச்சு கொண்டாடிட்டு இன்னைக்கு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன சொல்ல வரீங்க? அப்போ உங்களுடைய கொள்கை எல்லாம் ஒரே வாரத்துல மாறிடுச்சு. அப்படியே பதறீங்க. முதல் மாநாடு முடிச்சவன ஒரு பதற்றம், இரண்டாம் ஆண்டு துவக்க விழால ஒரு பதட்டம், தேர்தல் முகவர் கூட்டம் நடத்தின ஒரு பதட்டம், 2ஆம் கட்ட மாநாடு நடத்தின ஒரு பதட்டம், மக்கள் சந்திப்பு நடத்தின ஒரு பதட்டம். நீ இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் தானே, எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குல்ல, போய் கேளுங்க, மக்களை சந்திங்க, பேசுங்க. உங்களை அரசியல் கட்சியில அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணாரு? உங்களை பத்தி திரும்பி கூட பேசுற சீனு போயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட அந்த கட்சியை பத்தியோ அவரை பற்றியோ பேசல. ஏங்க பேசணும்? ஏன் பேசணும்? அப்போ உங்கள்கிட்ட நீங்க எதை வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், திமுகவுடைய முப்பெரும் விழா முடிஞ்சிருக்கு. நீங்க ஒரு வீடியோ உங்களையோ உங்களுடைய தம்பி சாட்டை யாரோ போட்டிருப்பாருன்னு சொல்லுங்க. விமர்சிச்சு ஒரு இடத்துல கூட பேசல. எத்தனை வீடியோ வந்துச்சு இது வரைக்கும் முப்பெரும் விழாவை பத்தி? மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பத்தியும் மதுரை மாநாட்டை பத்தி எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க? திருச்சியினுடைய மக்கள் சந்திப்பு சமீபத்தில் நடந்த கூட்டம், அதையும் மதுரை மாநாட்டையும் பத்தி எத்தனை வீடியோக்கள் வந்திருக்கும் சாட்டையில? அதை தானே நீங்க கண்டினியூவா இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை தாண்டி உங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கா? கொள்கை என்ன? கொள்கை என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போற?
கட்சியை கலைச்சிட்டு வந்து சேர்ந்துட போறீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சேர்க்க கூடாதுன்னு தலைவர் பொதுச் செயலாளர் தெளிவா இருக்காங்க. எங்க கொள்கைவாதியோட போகலாங்க. கொள்கைவாதின்னு சொல்லி அதாவது தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி அயல்நாடுகளில் உழைச்சி நீ கட்சி நடத்துறேன்னு உனக்கு பணம் கொடுத்து என்னோட இனத்துக்காக பேசுவேன்னு அள்ளி அள்ளி கொடுத்தானே, அவன்கிட்ட எல்லாம் வாங்கி தின்னுட்டு ஏமாத்திட்டு தானே இருக்கிறீங்க. நான் சொல்லல, இன்னைக்கு அத்தனையிலும் ஆதாரங்களோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் கதறிக்கிட்டு இருக்கான். உங்க கூடவே இருந்தவர்கள் ஜெகதீஷ் பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, உங்க கூட பயணித்தவர் தானே. முகில் எங்க இருந்தவர்? பயணித்தவர் தானே. வா உட்கார்ந்து பேசு. எந்த புள்ளியில இருந்து சீமான் அவர்கள் வழி மாறி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் மெயினா? எந்த பாயிண்ட்ல இருந்து அவரு? இங்க பாருங்க, அவரு தன்னுடைய ஒரு சித்தாந்தத்தை பேசுவார், புரியுதுங்களா? அந்த காசு வாங்கும் போது இந்த செந்தில் மாதிரி மூஞ்சி வச்சுப்பாரு. அயல் நாட்டுல காசு வாங்கும்போது மறைமுகமா வாங்கிப்பாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் 2.5 லட்சம் வீட்டுக்கு போறதும் சொகுசா வாழ்க்கை நடத்திட்டு போங்க. ஆனால் இந்த திருட்டு ஊழல்வாதிகள்கிட்ட நீங்க பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்காக நீங்க போய் இப்போ முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு இது வரைக்கும் உதயநிதியவோ திமுகவோ விமர்சனம் பண்ணியிருக்காரா சொல்லுங்க? ஓகே, இல்ல சமீபத்துல கூட அப்படி பார்த்தோம்னா காசு கொடுக்காம ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம வந்து நில்லுங்க, தேர்தலில் 2 பேரும் சந்திப்போம் அப்படின்னு கேட்கிறாருல்ல. இதெல்லாம் ஜெனரலா பேசுறது. கடுமையான சீமானுடைய விமர்சனங்கள் எப்படி கடுமையான விமர்சனங்கள் தானே. சமீபத்துல தாவேக்கா மேல வைக்கிறாரு இல்லையா அவங்க சாத்தானின் பில். அதாவதுங்க சிறுபான்மையினருடைய இதை எப்படி கட்டமைக்கிறாருன்னா உங்களை நம்பல, எந்த சிறுபான்மையினரும் உங்களை நம்பல, புரியுதுங்களா? இங்க சாத்தானுடைய பிள்ளைகள்ன்ட்டார். அதுல அவருக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆன உடனே நம்ம சகோதரர் ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவரை வச்சு ஒரு கூட்டத்தை அரங்குல நடத்தி நான் அப்படி இல்லை, ஏன் மண்டிடுற, ஏன் மண்டி, வீரத்தோட நில்லு, நீ சொன்ன கருத்துல ஏன் பின்வாங்குறேன்னு கேட்கிற, அதே கருத்தோட நில்லு. இன்னைக்கு சிறுபான்மையினுடைய மக்கள் திமுக தான் நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு மாற்றா மிகப்பெரிய ஒரு எழுச்சியாவும் புரட்சியாவும் வந்து நின்ன மகன் தான் இந்த தமிழ் மகன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள். அப்பேற்பட்ட தளபதி அவர்களுடைய பின்னாடி இந்த மாதிரி கூட்டம் போகாது, இஸ்லாமியர்கள் போக மாட்டார்கள், இஸ்லாமிய தலைவர் அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அடிச்சு உடைச்சது சிறுபான்மை சமூகம் உடைச்சிருச்சு. இந்த தலைவர்கள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கான தலைவர்கள் கூட்டம் இது இல்ல, நமக்காக நம்ம வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் தான், நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இன்னைக்கு வரவருக்கு நம்ம ஆதரவா நிக்கணும். இன்னைக்கு நிக்கிறான். சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நடந்த அளவுக்கு இன்னைக்கு திமுகவுக்கு அதே பக்கம் இருக்க. அது தேர்தல் சமயத்துல தான் நம்ம பார்க்க முடியும். தேர்தல் ஒரு கருத்து கணிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. நீங்க போற பக்கம் பூராவும் திருச்சியில பாத்தீங்களா எத்தனை 1000 பேர் சாரையா வந்து நின்னாங்க. அப்ப இந்த இன்னைக்கு பெருங்கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள் இன்னைக்கு நீ பேசுறிய ஐயா காகித மில்லத்தை பத்தி, வேற என்னைக்கு பேசியிருக்க? காகித மில்லத்து நிலைவு நாள்ல பேசுவேன். எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்க, நீ ஏதாவது ஒரு இடத்துல கோடிட்டு காட்டுன்னு சொல்லு. தலைவர் தளபதி அவர்கள் வந்து நிற்கும் போதே சொல்றாரு காகித மில்லத்தின் பெயரால் நான் விருது வழங்குவேன்னு சொல்லிட்டு. யாரு சிறந்த அரசியல் தலைவன்? அதைதானே இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. சிறுபான்மையின் உணர்வுக்காக பேசுறாருல, சிஏ இங்க அமல்படுத்தும் போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த தமிழகத்துல தன்னுடைய கட்சியை நிறுவி முதல் மாநாடு நடப்பதற்கு முன்னாடி தான் பேசின ஒரே நெஞ்சு தைரியம் உள்ள ஒரே மனிதர் தலைவர் தளபதி மட்டும்தான். நீ இன்னைக்கு பிதற்ற ஏமாத்துற மக்களை, இந்த சமூகத்தையும் இந்த கூட்டத்தையும் நாங்கள் ஏமாந்ததெல்லாம் போதும், ஏமாறுவதற்கெல்லாம் தயாரா இல்லை. இன்னைக்கு பெரியாரை கொண்டாடுன அன்னைக்கு பெரியாரை கொண்டாடிட்டு இன்னைக்கு தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்க. இன்னைக்கு இப்ப காசுக்காக இன்னைக்கு மாத்தி மடைமாற்றம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கொள்கை என்னன்றதை சொல்லிட்டு வந்தீங்க, இன்னைக்கு கொள்கையை தூக்கி போட்டுட்டு தலைவர் தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு உங்களுடைய எதிரி மாதிரி ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கீங்க. சிறுபான்மையினர் மீது மிகப்பெரிய வெறுப்பை கக்குனீங்க. இன்னைக்கு சிறுபான்மையினரின் முன்னாடி மண்டிடுறீங்க. இது பிணத்தை திங்கிறதுக்கு சமம் இல்லையா? செத்த பணத்தை திங்கிறதுக்கு சமம் நீங்க பண்ணக்கூடிய வேலை. ஆட்சி மாற்றம் வேணும்னு 14 ஆண்டுகள் ஏன் இந்த கூட்டம் உங்க பின்னாடி வரல? சிந்திக்கணுமா இல்லையா? 14 ஆண்டுகள் நீங்க கட்டமைச்சிட்டீங்க, ஏன் இந்த கூட்டம் உங்ககிட்ட வரல? அப்ப இன்னைக்கு வரக்கூடிய எழுச்சியும் புரட்சியும் எப்படிப்பட்டதா இருக்கு? மக்களுக்கானதா இருக்கு இல்லையா? மக்கள் அதை தானே வேணும்னு நினைக்கிறான். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க விருப்பப்பட்டாதான் போக முடியும். ஆமா தானே? கட்டாயமா. அப்போ நீங்க நான் என்கிட்ட 35 லட்சம் வாக்கு வாங்கு காட்டு 2026ல 26ல காட்டு. இல்ல படிப்படியா தான் போக முடியும் அப்படிங்கிற 2026ல நீங்க 35 லட்சம் வாக்குகள் வாங்கிடுங்க. 8.5% 7% சொல்றாருல, அந்த வாக்குகள் வாங்குங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலில் வாங்கினதை இப்ப 26ல வாங்க முடியாது, வாங்க மாட்டாருன்னு சொல்றீங்க. எங்க திமுக ஓட்டு உடையுது, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு உடையுதுங்க. அண்ணன் திருமா மீது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் நேசம் கொண்டவன் தான்.
இல்லன்னு சொல்ல, அவருடைய வாக்குகள் உடையுது, கருத்தாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொல்லல. அதிமுக ஓட்டு உடையுது, பிஜேபி ஓட்டு உடையுது. சீமான் அவர்களுடைய ஓட்டு உடையுது நாம் தமிழர்னா அது தாவேக்காக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா. எப்படி அவங்க அவர்தான் சீமானுடைய ஓட்டு உடைஞ்சி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போவாது. பாஜக திமுக அதிமுக உடைஞ்ச ஓட்டுகள் தான் இங்க வந்துகிட்டு இருந்தது. புரியுதுங்களா? இன்னைக்கு அத்தனை பேர் உன்னுடைய ஓட்டம் சேர்ந்து உடையுதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான். அந்த ஒரு கொள்கையை சொல்லி ஒரு சித்தாந்தத்தை சொல்லி அறிவார்ந்த கூட்டத்தை நான் வளர்த்து வச்சிருக்கேன், வளர்த்த வச்சிருந்தேன்னா ஏன் ஐயநாதன் போனாரு, உங்களோட தொடர்ச்சி ஏன் ஜெகதீச பாண்டியன் போனாரு, ஏன் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமா கலைச்சிட்டு போனாங்க, ஏன் இப்ப எங்கள்கிட்ட வாங்கி தின்னுட்டு எங்களை நடுத்தெருல விட்டுட்டு போயிட்டு 14 வருஷமா உனக்காக கட்சிக்கு கொடி கட்டின, போஸ்டர் ஓட்டின, பல லட்சங்களை செலவு பண்ண, வீடு வரைக்கும் வித்து செலவு பண்ணேன்னு இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்லாம் கதறினாங்களே, இவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் வச்சிருக்கிற? என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? 10 ஓட்டு தான் நீங்க வாங்க போறீங்க, 100 ஓட்டு தான் வாங்க போறீங்கன்னா அவன் வேலை செஞ்சான்ல, காசை போட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான்ல, அவன் போனானே, என்ன பண்ணீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சு உறுத்தலே இல்லையான்னு கேட்கிறேன். இந்த காளியம்மாள் எல்லாம் பிசுறுன்னு பேசினாங்க, இது வரைக்கும் அவங்க எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. இல்ல, அதை தான் சொல்றேன். இன்னைக்கு ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரத்தையும் வைங்க, உங்களை போட்டு நிமித்துவாங்க, டிபேட்ல உட்காருங்க. இன்னைக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா, இடும்பாவனம் கார்த்திக் உட்கார்றப்பல இவங்க எல்லாம் உட்கார்றாங்க. உங்க தலைவரை கூப்பிடுறாரு விஜய் அவர்கள் என்னோட வந்து பேசுவாங்க. யாரு? சீமான் அவர்கள். முதல்ல இவரை சீமான் அவர்களை உட்கார்ந்து சீமான் அவர்களை உட்கார்ந்து ஐயநாதன் ஐயாட்ட பேச சொல்லுங்க, முகில்கிட்ட பேச சொல்லுங்க, தோழர் முகில்கிட்ட, ஜெகதீச பாண்டியன்கிட்ட பேச சொல்லுங்க, கல்யாண சுந்தரத்திட்ட பேச சொல்லுங்க, ராஜீவ் காந்திகிட்ட பேச சொல்லுங்க, வர சொல்லுங்கன்ற, வர சொல்லுங்க. வந்து உட்காருவாரா? உட்காருவாரா? நெஞ்சில உரம் இருக்கா? சும்மா மைக்கு கிடைச்சிச்சின்னு கத்திட்டு போய் ஊய் என்ன இருக்கிறவன் பூரா போய் உனக்கு அடிமையான்னு கேட்குறேன். உங்களுடைய ஒரு தலைமை பண்புனா என்ன? தலைமை பண்புனா என்னங்க? தலைவர் தளபதி அவர்கள்ட்ட பாருங்க, பேசுறத கூட நிறுத்திட்டு ஓடி போய் இருக்கிறவனெல்லாம் கூட்டத்தில் வச்சு மொத்துன்னு மொத்துறத வேலை. நீ தற்கூரியா இருந்துகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தற்கூரின்னுகிட்டு இருக்கிற. இதே சீமான் அவர்கள் தான் தொடக்க காலத்துல என்னுடைய தம்பி அரசியலுக்கு வரட்டும், பல பேர் சினிமால இருந்து வராரு அப்படின்னு விமர்சிச்சப்ப, ஈவன் திமுக விமர்சிச்சப்ப கூட சீமான் அவர்கள் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு திரு விஜய் அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய தம்பி வரட்டும், யார் வேணாலும் இங்க வரலாம், ஜனநாயகம் அப்படியெல்லாம் சொன்ன திரு சீமான் அவர்கள் திடீர்னு திரு விஜய் அவர்களை இப்படி கடுமையா விமர்சிக்கிறதுக்கு, அதுவும் குறிப்பிட்ட இந்த நாட்களா, என்ன ஒரு மேஜர் ரீசனா நீங்க சொல்றீங்க? இல்லை, பிஜேபியில் இருக்கிறவர்கள் கூட வாழ்த்து சொன்னார்கள், திமுகவில் இருக்கிறவர்கள் கூட வாழ்த்து சொன்னார்கள். வாழ்த்து சொல்வதற்கு யாரும் இது இல்லையே, எல்லாருமே சொன்னாங்கல்ல, எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அண்ணன் திருமா சொன்னாரு, திருமாவளவன் பலமுறை சொன்னார் வரட்டும், வந்தா சேர்ந்து பயணிக்கலாம்னு கூட ஒரு பேசினது உண்டு இல்லையா? அதுதான். அப்போ ஏன் சேர்ந்து பயணிக்கல? உங்க தம்பி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரோட சேர்ந்துப்பேன் சொன்னாரா இல்லையா? ஏன் உங்களை சேர்த்துக்கல? நீங்க தாவேக்கா சீமான் அவர்களை சேர்த்துக்கலையா? வேற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இவர் வந்து சேரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டோர் க்ளோஸ்டு இவருக்கு. இந்த மாதிரி தற்கொலைக்கு விடலாம் நம்ம போய் கூட்டணி வச்சா நம்மள மக்கள் மதிக்க மாட்டாங்கன்றத அவர் அன்னைக்கே உணர்ந்துட்டாரு. நீங்க தான் கொள்கை ரீதியா மாநாட்டுல பேசின பிறகுதான் அவர் கொஞ்சம் விலகி போற மாதிரி பாருங்க. முதல்ல கொள்கை அவருக்கு செட் ஆகல, அதனால போறாரா? சரி, போயிட்டு இல்ல உங்களோட சேர்ந்து பயணிச்சா கொள்ளடிக்க முடியாது, மக்கள் கூட்டம் வரும், ஆட்சி ஒரு அளவுக்கு பிடிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அன்னைக்கு இருந்தது, வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாரு? சீமான் தனிச்சுதான் போட்டி சொன்னாரா இல்லையா? ஏன் கொள்கையை மாத்தின? அப்போ உன் கொள்கையில உறுதியா இல்ல. இதுதான் இந்த கேடுகட்டத்தனம்னு சொல்றேன். தலைவனுக்கான பண்பு இது இல்லைன்னு சொல்றேன். தலைவனுக்கான பண்பு எது? தைரியமும் எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணமும் தான். மக்களை அரவணைக்கிறதுக்கும் மக்களுக்காக எதையும் செய்யறது தான் தலைவனுடைய பண்பு. பாசிசத்தை எதிர்த்தாரா இல்லையா? ஊழல்வாதிகள் திமுக எதிர்க்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாரா இல்லையா? நீ போய் மண்டிட்டு வந்தீங்க, மண்டிட்டியா இல்லையா? திமுக கிட்டையும் பிஜேபி கிட்டையும். இதுவா தலைவனுடைய பண்பு? அப்ப இந்த மாதிரி ஒரு ஆட்களோடலாம் நம்ம பயணம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாயிட்டாரு. அவர் முடிச்சிட்டாரு. நேரடியாவோ மறைமுகமாவோ யாரோடும் கூட்டணி இல்ல பாசிசவாதிகளோட சொல்லிட்டாரு. அதிமுக சொன்ன எங்களோட கூட்டணி வரலாம், என்டிஏ கூட்டணி வேற, எங்க கூட்டணி வேற. இப்படி எப்படியா ஒரு கூட்டணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்டிஏ கூட்டணி ஒன்னா, அதிமுகவோட ஒரு கூட்டணி ஒன்னா. எப்படி இது எப்படி என்டிஏ கூட்டணி ஆகும்? இது ஒன்றிய தேர்தலா மாநில தேர்தலா? அதிமுக தலைமையில கூட்டணி தானே சொல்லணும். என்டிஏ கூட்டணின்றாங்க. பிஜேபிக்கு வால் பிடிக்கணும், அந்த வாலில் கொடியை கட்டிக்கணும், அதை உயர்த்தி பிடிக்கணும். இதுதான் அது. இப்போ என்னன்னா பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதை சீமான் இன்னைக்கு இப்போ பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திமுக கிட்டையும் பிஜேபி கிட்டையும் அதிமுகவினுடைய முன்னாள்
அமைச்சர்கள்ட்டையும் பணம் வாங்குறாரு, பேசுறாரு. இல்ல இதெல்லாம் நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்னு கேட்கிறேன். அவர் பணம் வாங்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை. உனக்கு ஏது பணம், இவ்வளோ பணம்? பிஸ்னஸ் பண்ண ஒய்ஃப் பண்றாங்க, அவங்க பாரம்பரியமா அரசியல். அதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்து என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். பாரம்பரியமாக அவன் ஒய்ஃபு பணக்காரன்னா நீ சம்பாதிச்சு நல்லாலாம் இருந்திருக்கணும். பாரம்பரியமாக வந்தவொடனே கொள்கையை விட்டு கொடுத்த கொள்கை எங்கே போச்சு? இன்னைக்கு அதை தலைவர் தளபதி அவர்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உங்களை துரத்தி விட்டுட்டாங்க. துரத்தி விட்டோன்னா நம்ம தனி மரம் தோப்பாக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரங்களுக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு நானும் கூட்டமாக இருக்கிறேன்னு மரத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிறது, மாட்டுக்கு நடுவில் நின்றுக்கிறது, இந்த மாதிரி கோமாளி வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியல் காலத்தில் இன்னைக்கு அரசியல் அரசியலில் என்ன நடக்குது அதை பேசு. ஏன் பேசாம திமுகவை ஏன் சமீப காலமாக விமர்சிக்கிறதே இல்லை? திமுகவை போய் பார்த்துட்டு வந்தவொடனே எல்லாம் சொல்கிறோம், நான் திமுகவை பார்த்துட்டு வந்தவொடனே பொட்டி வாங்கிட்டேன். ஆமாம், பொட்டி வாங்கிட்டது தான். ஏன் விமர்சிக்க மாட்டேற? தாவேக்காவை பேசுனா சும்மா விட்டுருவான். இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் உன்னை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களே. தற்கொலை கூட்டங்கிறாரு யாரு அவரு? ஒன்றும் தெரியல, மேல நின்று மரத்து மேல நின்று கத்துறான். என்ன வீட்டுல மாடி மேலேயே பிரபா, நான் என்ன கேட்கிறேன், வீட்டு மாடி மேலே இருந்துட்டு போற அப்படின்னு சொல்லி இருந்துட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவன் இருந்துட்டு போறான், தற்கூரியாவே இருந்துட்டு போறான். உனக்கு என்ன பிரச்சனை? மக்களை துண்டாடக்கூடியவனும் பிளவுபடுத்தக்கூடியவனையும் பேசணுமா? கொள்கை எது அதை பேசணுமா? இல்ல ஒரு இனவாதத்தை நடத்தி பேரினவாதத்தை அழிப்பு நடத்தி முடிச்சவனை பத்தி பேசணுமா? அவனை எதிர்க்கணுமா? நீ இன்னைக்கு யாருக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிற. அப்போ ஒரு மாயையை கட்டமைக்கிறார். நான் எல்லா பிரச்சனைக்கும் போறேன், எல்லா இடத்துக்கும் போறேன், எல்லா இடத்துலயும் நிக்கிறேன், எல்லாத்தையும் பண்றேன், அத்தனையும் பண்ற இப்பவும் சொல்றேன். இவரை பத்தி தெரிஞ்ச அத்தனை பேருமே வருவாங்க, பேசுவாங்க. நான் சொல்லக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் நீங்க 1-to-1 இன்டர்வியூ எடுங்க. ஆமாவா இல்லையா போடுங்க நம்ம சேனல்ல. உங்கள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? கொள்கைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறவங்களாம் ஏமாத்துற. 2026 காட்டுங்க, 35 லட்சம் வாக்குகளை காட்டுங்கன்ற. இன்னைக்கு கூடணும்ல, இல்லைன்னா அதே மாதிரி இருக்கணும்ல, குறையக்கூடாது இல்ல. இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு. நீங்க 2026 தாவே உங்களுக்கு தான் சறுக்குன்னு தெரியுமே, தெரிஞ்சுதானே போய் சிறுபான்மை சமூக மக்கள் முன்னாடி போய் மண்டிடுறீங்க. நான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, இப்படிதான் சொன்னேன். அப்படி சொன்னதுல ஆமா சொன்னேன்னு நில்ல. தைரியமான ஆம்பளையா இருந்தா ஆமாயா நான் சொன்னேன், நீங்க அன்னைக்கு இப்படி பண்ணுனீங்க அப்படி சொல்லக்கூடிய தைரியம் ஏன் இல்ல? நாங்க சொல்றோம்ல, எங்களை சொல்லி இந்த திமுக சமூகம் ஏமாத்தி இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய பின்னாடி நாங்க படையெடுத்து நிக்கிறோம் அப்படின்றத சொல்றோம்ல. ஏமாற்றப்பட்ட சமூகமா இருக்கோம்ல. 75 ஆண்டுகள் 74 ஆண்டுகள் இன்ன வரைக்கும் சொல்லி 74 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய நிலை என்ன? அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு? முஸ்லீம் லீக் நம்மளோட கூட்டணி முஸ்லீம் லீக்கோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட கட்சியை இன்னைக்கு அடிச்சு உடைச்சிட்டீங்களே. கொள்கையா கொண்டு வந்த மனிதநேய மக்கள் கட்சியை 2 சீட்டுக்கு தான் 2 சீட்டு கொடுத்தா திமுக சின்னத்துல தான் ஜெயிக்க வச்சிங்க. அப்ப இன்னைக்கு இதை போல ஒரு சீமானை போல ஆட்களை வச்சு இன்னைக்கு திமுக பேசக்கூடாதுன்றதுக்காக திமுக சீமான்ற போன்றவர்களை வச்சு கையாண்டுகிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் என்றைக்கு முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தாரோ அன்னைக்கு சீமான் பேசுவது குறைஞ்சிருக்கும், அண்ணன் வேல்முருகன் பேசுவது குறைஞ்சிருக்கும், சண்முகம் பேசுவது குறைஞ்சிருக்கும், மற்ற கம்யூனிஸ்டுகள் பேசுறது குறைஞ்சிருக்கும். மற்ற அண்ணன் ஜவஹர்லால் அண்ணனா இருந்தாலும் சரி பேசுறதெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் கருணாஸ் உள்பட எல்லாமே பேசுவது குறைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இவர் அவ்வளவோ பேசியிருக்க மாட்டார். ஆனா அதுக்கப்புறம் நடத்தக்கூடிய அத்தனை மேடைகளிலும் இன்னைக்கு ஒரே விஷயம், நீ எதுக்காக கூட்டம் போடுற? தலைவர் தளபதி அவர்களை விமர்சனம் பண்ணி இப்படியே இதை சொல்லிதான் பொழைக்க முடியுது உன்னால. அரசியல் பிழைப்புவாதி தானே நீங்க. நாஞ்சில் சம்பத்து சொன்னாரு, நீ ஒரு தரகருன்னு தானே சொன்னாரு. போய் முட்டு. நான் தான் சொன்னேன். யார் சொல்றா? மூத்த அரசியல்வாதி. உன்னை அரசியல் தரகர்னு சொல்றாரு, புரோக்கர்னு சொல்றாரு. போய் முட்டை நாஞ்சில் சம்பத்தண்ணன. ஏன் என்ன இப்படி சொன்னீங்கன்னு கேட்டு நாஞ்சில் சம்பத்தண்ணனை கூப்பிடுற, நீ வாழ்ந்து உட்காரு, 1-to-1 விவாதின்னு சொல்ற. ஒரே இயக்கம் தொடங்கி ஒரே இயக்கத்துக்கு தலைவரா இருக்காரு யாரு? திரு சீமான் அவர். இவர் என்ன தலைவர் தளபதி அவர்கள் என்னவா இருக்கிறாரு? அதுக்கு முன்னாடி ஒரே இயக்கம் தொடங்கி என்னனாலும் திராவிடத்தோட தானே இருக்கிறாரு. பிஜேபியில போய் சேர்ந்தாரா? 4 கட்சி தாண்டி வந்திருக்கு. எத்தனை கட்சியான தாண்டட்டும், கொள்கையோட தானே இருக்கிறாரு. கொள்கையை மாத்திக்கிட்டாரா? கொள்கையை மதிமுக என்ன கொள்கை, திமுக என்ன கொள்கை, அண்ணா திமுக என்ன, எல்லாம் ஒரே கொள்கையினால வந்தது தானே. பெரியாரை மையப்படுத்தி அண்ணாவை மையப்படுத்தி வந்தது தானே. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனை? திமுகவில் இருந்து நாம் தமிழர்களுக்கு இணைந்தார்கள்னு போட்டிங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கும், 1000 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு. இவங்கெல்லாம் எப்படி? அப்ப அவங்களையும் சேர்த்து எப்பா இந்த நீங்களாம் ஏற்கனவே கட்சியில இருந்துட்டீங்க வேணான்னு சொல்லிட்டு போங்க. இப்போ உங்க பின்னாடி நிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வேற எந்த கட்சியிலுமே இருந்திருக்க மாட்டாங்களா?
இருந்திருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கட்டாயம் இருந்திருப்பாங்க. அப்ப அனுப்பி விட்டுரு எல்லாத்தையும். இல்ல, அப்படி பார்த்தா தாவேக்காலையும் வேற கட்சியில இருந்து வந்தவங்க அதைத்தான் சொல்றான். அப்ப அதை நீங்க அங்கீகரிங்க. வேற கட்சியில இருந்திருப்பாங்கல்ல. தற்கொலைன்னு எப்படி சொல்ற? வேற கட்சியில இருக்கும்போது ஏன் சொல்லல? உன் கட்சியில உள்ளவர்கள் தானே இங்க இருக்காங்க. அப்ப உன் கட்சியில இருக்கும்போது அவர்கள் தற்கொலையா இருந்தாங்களா? தற்கொலைகள் தான் இங்க வந்திருக்காங்களா? பல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கானே. அக்கா காளியம்மாள் நாம நிச்சயமாக அறிவிப்பேன்னு சொல்றேன். காளியம்மா தற்கொலைன்னு சொல்றியா? ராஜீவ்காந்தியை தற்கொலைன்னு சொல்றியா? கல்யாண சுந்தரத்தை தற்கொலைன்னு சொல்றியா? ஐயநாதனை தற்கொலைன்னு சொல்றியா? ஜெகதீச பாண்டியனை தற்கொலைன்னு சொல்றியா? தோழர் முகில தற்கொலைன்னு சொல்றியா? யார தற்கொலைன்னு சொல்ற? நீ பெரிய தற்கொலை, அரசியல் பிழைப்புவாதி, பிணம் தின்னின்னு சொல்ற. பணத்துக்காக நீ எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆளுன்ற தைரியமான ஆளா இருந்தா ஒரு காவல் நிலையம் உன்னால போக முடிஞ்சா? எத்தனை பேரை துணைக்கு கூப்பிட்ட போன் பண்ணி, அண்ணன் போறேன் எல்லாரும் வந்துருங்க வண்டி எடுத்துக்கிட்டு? எதுக்கு போற? உன் பர்சனல் விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எதுக்கு போன? அந்த காவல் நிலையத்துக்கு நீ வரணும்னு சொல்றாங்க. அத மிக பிரம்மாண்டமா ஒட்டினதை ஏன் கிழிக்கிற? ஒட்டினபடியே இருந்தா அந்த பிரச்சனையே நடந்திருக்காது இல்ல. அன்னைக்கு பிரவீன்குமார் சொல்லி ஒரு ஆய்வாளர் போய் அதை கிழிச்சாருல்ல. ஏன் கிழிச்சாரு? ஒட்டினதை நான் ஒரு நோட்டீஸ் நீ நான் கொடுத்தேன் வாங்கலாம், அதனால ஒட்டியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணு கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கிற. உங்கள் கதறல் சத்தம் எங்க வேணா கேட்கும். என்ன 2026 ஐயோ அம்மா ஐயோ எம்மான்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, உள்ள போன உடனே ஐயோ எம்மான்லாம் சவுண்டு கேட்கும். நீங்க ஒன்றும் இது பண்ணிடக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்றது, இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை. அரசியல் தரகர்னு சொல்றதா, பிழைப்புவாதின்னு சொல்றதா, பிணந்தின்னு சொல்றதா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கையை மாத்திக்கிட்டவர் இவருன்னு சொல்றதா? உங்க கொள்கை என்னன்னு கேட்கிறாருல்ல, நீ என் கொள்கையை மாத்திக்கிட்ட? உன் கொள்கையிலேயே நிக்க வேண்டியதானே? இப்போ 2-3 நாளைக்கு ஐயா பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இது வந்துச்சு, எல்லா இதுலயும் காணொலிகள் போய்கிட்டு இருந்தது. அவன் எப்படி இவர் அவர்கள் எல்லாத்துக்கும் ஆதாமியாவாளுக்கு மூத்த மகன் யாரு? சீமான். அவன் என் தாத்தன், நான் அவனுக்கு பேரன். ஈவிகே இளங்கோவன் பேரன் இல்லை, நான் தான் பேரன். சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை? அந்த வாயில எப்படி நீ சோறு திங்கிறன்னு கேட்கிறேன். கடுமையான வார்த்தைகள்லாம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பர்சனல் கொள்கையான உங்க கொள்கையை தானே பேசுறீங்க, நீங்க பேசுனது தானே கேட்கிறேன். இன்னைக்கு பெரியாரை இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களே, அப்ப அந்த வாய் யாரு? நீ கொள்கையில உறுதியா இருக்கியா அதை சொல்லுன்னு சொல்றேன். ஏன் இந்த வாயை வாடகைக்கு விடுறேன்னு கேட்கிறேன். பெரியார் இந்த பக்கம் பேசிட்டீங்க, இந்த பக்கம் இப்ப விமர்சிக்கிறீங்க. எது சீமானுடைய வாய்? நீ யார் தற்கூரின்னு கேட்கிற? நீ தற்கூரியா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி செஞ்சவன்ட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன்ட்டி கையூட்டு வாங்கிக்கிட்டு போய் பாக்குற பக்கம்லாம் சங்கி இன்னைக்கு சகத்தோழனா மாறிட்டா, திமுக கார ஊழல்வாதியா இல்லாம மாறிட்டானா, புண்ணியர்களா மாறிட்டானா? எல்லாத்துக்கும் எதிர்வினை உண்டு. மக்கள் உங்களை பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓட விடுறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்பவும் சொல்றேன், அவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் அப்படிதான். 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 1.5-2 ஆண்டுகள் தான் ஆகுது. எல்லா தலைவர்களையும் காட்ட முடியும், எல்லா பொறுப்பாளர்களையும் காட்ட முடியும். யாரை காட்டுவ? 4 பேரை தவிர்த்து. காளியம்மாள் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு தங்கச்சி பேசுது. அது வரைக்கும் யாரும் பேசலையே. நீ யாரை வளர விட்டுருக்க? யாரை பண்ணுவ? எல்லாருமே இன்னைக்கு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட போய்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறான். அந்த மாற்றத்திற்கான ஒரே எழுச்சியை கொண்டு புரட்சியாக்கி இன்னைக்கு மக்கள் முன்னாடி நிறுத்தி இருக்கிறது தலைவர் தளபதி மட்டும்தான். நாளைக்கு பார், இன்னும் கதறுன்ற. நாளைக்கு எல்லாம் என்ன, இந்த நேரம் என்ன கதற போறீங்க? அண்ணன் சீமான் தான் எனக்கு தெரியல. என்ன கதற போறீங்க? அடுத்த சந்திப்பு மக்கள் நாகப்பட்டினம். ஓகே, கதருங்க. இன்னைக்கு ராத்திரில இருந்தே கதருங்க. திமுக காரங்க பூரா கதறிக்கிட்டு இருக்கான். முப்பெரும் விழா நடத்திட்டு அங்க மாநாடு நடத்தும் போது 1 வாரத்துக்கு முன்னாடில இருந்து குடும்பம் வந்தா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கிட்டான். மாநாடு முடிச்சு திணறி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தலைவர் பேசும்போது ஓடிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் சாரையா. அன்னைக்கு வெயிலினுடைய கொடுமை தாங்க முடியாம எடுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய விரிப்பை எடுத்து தலையில வச்சுக்கிறான் வெயிலினுடைய தாக்கத்துக்காக. இதெல்லாம் கொள்கை இல்லாத கூட்டம். அடிக்குது மழை, இவங்க சேர் எடுத்து பிடிச்சிக்கிறீங்க. இது கொள்கை உள்ள கூட்டமா திமுகல? எங்க இருந்துதான் உங்களுடைய கொள்கையெல்லாம் காண? நீங்க திமுக நம்பி இருக்கிறது காசு, பிரியாணி, சாராயம். கொள்கை கிடையாது, புரியுதுங்களா? அரசியல் மயப்படுத்தப்பட்டதுனால் மட்டும்தான் காசே கொடுக்காம இங்க கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப எது அரசியல் மயமான கூட்டம்? மாற்றத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய பின்னாடி மட்டும்தான் இருக்கு. நீ இப்படி சொல்லக்கூடிய கூட்டம் வருவதற்கான காரணம் என்ன? நீ சொல்ற இதெல்லாம் தற்கொலை கூட்டம், அணில் குஞ்சுகள், அந்த இது ரசிகர் கூட்டம். நீ எதை வேணா சொல்லு ராஜா, எதை வேணா சொல்லு.
2026ல பாரு. வரக்கூடிய 2026ல் இந்த விஷயங்களுக்கு நாம் தமிழரா தாவேகா அப்படிங்கிறது இல்ல இங்க எந்த சூழல்லையும் நாம் தமிழரா தாவேகாவான்றதெல்லாம் இல்ல. நீலாம் அட்ரஸே இல்லாத ஒரு கட்சி தான். மாநில அரசால இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றது தலைவர் தளபதி அவர்களுக்கு வருகைக்கு முன்னாடி. இன்னைக்கு வாங்கு. இல்லை அதை நம்ம 26க்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். மதிமுகவினுடைய நிலை என்னவா இருந்தது? வாங்கிச்சு இல்ல. இப்ப என்னவாச்சு? தேமுதிகவினுடைய நிலை என்னவா இருந்துச்சு? வாங்கிச்சு இல்ல. இப்ப என்னவா இருக்கு? அதனால நீங்க வாங்குங்க 2026ல. 2026க்கானது தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான். அரியணையில் ஏற போறது தமிழக வெற்றி கழகம் தான். இன்னைக்கு மக்களுடைய மனநிலை என்னன்றது ஒரு சர்வே நீங்க எடுத்து பாருங்க, தெரியுன்ற. நிறைய தகவல்கள் எங்களுக்காக தாவேகா தொடங்கி நாம் தமிழர் சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கிறது குறித்தும் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வாழ்த்துக்கள்.